அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் சப்போர்ட் ஜோன் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன என்பதை மட்டும் சுலபமாக கூறுகிறேன். அதை பற்றி பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்கின் பிரீமியம் குறையும் போது எல்லோரும் போட்டி போட்டு அந்த பிரீமியத்தில் அந்த ஸ்டாக்கை வாங்குவார்கள். அந்த இடம் சப்போர்ட் ஜோன் ஆகும். அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்பது குறைந்த பிரீமியத்தில் வாங்கிய ஸ்டாக்கை பிரீமியம் உயரும்போது அதில் உள்ள ப்ராஃபிட் எடுக்க உடனே சேல் செய்து விடுவார்கள். அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகும். இது போன்றுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காலை 9:15 முதல் மாலை 3:30 வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும். இதில் நாம் ட்ரேட் செய்து ப்ராஃபிட் அடைய வேண்டும். அதற்காக பல இண்டிகேட்டர் உள்ளது, இந்திய ஆப்ஷன் செயின் உள்ளது. இவை அனைத்தையும் பார்த்து நாம் எந்த இடத்தில் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் அடையலாம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் ட்ரேடிங் வியூவில் SAR மற்றும் MA கிராஸ் இந்த 2 இண்டிகேட்டரை பயன்படுத்துங்கள். ட்ரேட் எடுக்க வேண்டாம், பேப்பரில் எழுதி வைத்து தற்சமயம் இந்த ஆப்ஷனை நான் சேல் செய்துவிட்டேன் நினைத்து ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும் என்ன செய்வதென்று. இந்த இண்டிகேட்டர் 1 நிமிடம் மற்றும் 3 நிமிடம், 5 நிமிடம் மற்றும் 15 நிமிடத்தில் உள்ள சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை காட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடைய விரும்பினால் உங்களிடத்தில் ஒரு லேப்டாப் இருக்க வேண்டும் அல்லது 2 மொபைல் ஃபோன் இருக்க வேண்டும். ஏனெனில் நிஃப்டி சார்ட்டையும் பார்க்க வேண்டும். ட்ரேட் எடுத்த பின்பு நீங்கள் பிரீமியம் சார்ட்டையும் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக ஸ்டாப் லாஸ் போட்டு நாம் நம்முடைய முதலீட்டை இழக்காமல் ப்ராஃபிட் அடைய முடியும். நாளைய வீடியோவில் ரேஞ்ச் மற்றும் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எந்த இடத்தில் எடுக்கலாம், நமது பிளான் என்ன என்பதை பற்றி கூறுகிறேன். சில சமயங்களில் நாம் போடும் பிளான் நடைபெறுவதில்லை. பல இண்டிகேட்டர் சிக்னலை வைத்து நாம் ட்ரேட் எடுக்கிறோம். அதுபோன்று தான் இன்று நான் இண்டிகேட்டர் மற்றும் சிக்னலை பார்த்து ட்ரேட் எடுத்தேன். நாளைய வீடியோவில் பார்ப்போம். நண்பர்களே, லாபகரமான வீடியோவை உங்களுக்கு நான் போடுகிறேன். ஆனால் வியூஸ் வருவதில்லை, சப்ஸ்கிரைபரும் வருவதில்லை. ஏன் என்று தெரியவில்லை. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். எது வேணுமானாலும் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நான் அதை பற்றி வீடியோ போடுகிறேன். நன்றி நண்பர்களே.